கெனோலாஸ் கிச்சனில் ரெசிபி நம்பர் 3 ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை ஒரு பேசனில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எலசாக இருந்தால் அதில் அந்த நாரெல்லாம் இருக்காது. பட் உங்களுக்கு நாரெலாம் வருது அப்படின்னா அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ மேஷ் பண்ண அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட நல்ல பழுத்த வாழைப்பழம், அந்த ரைப்பன் பனானாவை சேர்த்து அதையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழுத்திருந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? யூஸ்வலாக பணியாரத்துக்கு வாழைப்பழம் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் நான் அந்த வாழைப்பழத்தை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மேஷ் பண்ண பிறகு நான் வெல்லம் ஏற்கனவே அடுப்பில் வச்சு தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். இதை நான் பாகு காய்ச்சலை ஜஸ்ட் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அடியில் மண்ணெல்லாம் நிற்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ இந்த வெள்ளை தண்ணி சேர்த்த பிறகு 150 கிராம்ஸ் மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ 300 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி அளவு மைதா அதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோடா மாவு, பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு ஏலக்காய் எதுவும் சேர்க்காதீங்க. அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோட ஃப்ளேவரே வெல்லத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஃப்ளேவரோட ரொம்ப யம்மியாக இருக்கும். இது நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணியார சட்டியை ரெடி பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் ஆயிலோட கொஞ்சம் கீயும் சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக ஒவ்வொரு இதுலேயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்தாலும் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. வழக்கம் போல் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஒரு கரண்டி பணியார மாவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இருந்தாலும் மைதா சேர்த்துருக்கிறதுனால நாம் இதை லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே சேர்க்காமல் வெறுசாக நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா அதிலே கொஞ்சம் சர்க்கரை இருக்கிறதுனால அதுவும் டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நாம் யூஸ்வலாக செய்கிறது எப்படின்னா வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா அதோட சர்க்கரை, தேங்காய் பூ திருவி போட்டு அப்படியே நாம் கலந்து மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஒரு வாட்டி சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா அதுங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு ஸ்டிக்கினஸும் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அதனாலே நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் இப்போ நிறைய வெரைட்டியாக நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. இன்னும் புதுவிதமான ரெசிபீஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அப்படி ஆயில் பத்தலை அப்படின்னா இல்லை கீயோ நீங்கள் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் செவந்த பிறகு நீங்கள் அதை நல்லா ரிமூவ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள்.
பணியாரம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் இந்த பணியாரம் செஞ்சு ஒரு 1 ஹவர்லே எல்லா பணியாரமும் காலி ஆயிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ப்ரிப்பேர் இட் அண்ட் என்ஜாய். இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு அடுத்த ஈடு நம்ம ஊற்றிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பணியாரமாக சுட்டு எடுத்துடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இதை கொடுக்கலாம். இது ரொம்ப கட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால டைஜஷன் ஈஸியாக ஆகும். மார்னிங் டிஃபனாக கூட நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்காக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கும் நீங்கள் அனுப்பலாம். இப்போ எல்லா பணியாரமும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்த ஈடு இப்போ ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அதே மாதிரி கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுட்டு 2 சைடும் நல்லா செவக்கிற வரைக்கும் திருப்பி போட்டு நாம் இந்த பணியாரத்தை ரெடி பண்ணிடலாம். இது கூட நீங்கள் நட்ஸு சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை அந்த மாதிரி சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதுங்க அந்த நட்ஸும் சேர்த்து சாப்பிடுங்க. அது ஹெல்த்துக்கும் நல்லது. சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பணியாரத்தை எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. சுவையான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.